I wake up in the morning, gotta hit the ground running, hustling hard, no time for rest of funning. வணக்கம் தமிழ் மக்களே, விழுப்புரம் அருகில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டியில தமிழக முன்னேற்ற கழகத்துடைய முதல் மாநில மாநாடு நடக்க இருக்கிறது. ஸோ அந்த ஒரு இடத்துக்கு கோரிக்கை கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு இடத்த தமிழக வெற்றி கழகத்துடைய செயலாளரான ஏடிஎஸ்பி திருமால் மேல்பார்வையிட்டிருக்கிறாரு. விக்கிரவாண்டியில வி சாலையில நடக்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநில மாநாட்டுக்கு விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்துல மனு கொடுத்திருக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்துடைய செயலாளரான என் ஆனந்த் என்பவர். அதைத் தொடர்ந்து விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்திலையும் ஒரு மனு கொடுத்திருக்காங்க. இதைத் தொடர்ந்து விக்கிரவாண்டி வி சாலையில நடக்க இருக்கக்கூடிய மாநாட்டுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க இல்லையா. சோ அந்த ஒரு இடத்த ஏடிஎஸ்பி திருமால் மற்றும் டிஎஸ்பி சுரேஷ் ஆகியோர்கள் மேற்பார்வையிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநில மாநாடு நடக்க இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி வி சாலையில எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு போலீசாரிடம் தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் தெளிவா சொல்லியிருக்காங்க. அதாவது மாநாடு நடக்கக்கூடிய இடத்துல இருசக்கர வாகனங்கள், 4 வீலர், அதோட பேருந்துகள் எங்க நிறுத்தணும், அதோட உணவு கூடங்கள் எங்க இருக்கும், அதை எடுத்து ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வண்டின்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்காங்க மாநாட்டுக்காக. இந்த ஒரு தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநில மாநாட்டை தேசிய நெடுஞ்சாலை அருகில் தான் இந்த ஒரு இடத்தை தேர்வு செஞ்சிருக்காங்க. அதோடு இந்த ஒரு மாநாட்டில் 1.5 லட்சம் பேர் கலந்து கொள்ளுவாங்கன்னு கட்சி சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதையடுத்து இந்த ஒரு மாநாடு நடத்த அனுமதி கிடைக்குமா என்று இன்னும் 2 நாட்களில் தெரிவிக்கப்படும் அப்படின்னு காவல்துறை சொல்லியிருக்காங்க. அதோட தமிழக வெற்றி கழகத்துடைய செயலாளர் புசி ஆனந்த் என்ன சொல்றாருனாக்கா, இந்த ஒரு மாநாடோட டேட்டை ஒருத்தவங்க ஒன்னு சொல்றாங்க. பட் இருந்தாலுமே இந்த ஒரு மாநாடு நடக்கக்கூடிய டேட்டை கரெக்டா எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான விஜய் அவர்கள் தான் கரெக்டான நாளை சொல்லுவாருன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு மாநாட்டை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல நடத்தலான்னு தேர்வு செஞ்சாங்க. ஆனாலுமே கடைசியா இப்போ விக்கிரவாண்டியில் தான் இந்த ஒரு மாநாடு நடக்க போகுதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்துல இவ்வளோ இடங்கள் இருந்துமே விக்கிரவாண்டியை எதற்காக விஜய் தேர்வு செய்தார்னாக்கா, இன்றைய தமிழ் சினிமாவில் ஒரு முக்கிய ஸ்டாரா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கினாரு. அதையடுத்து ஆகஸ்ட் 22 தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியை அறிமுகப்படுத்தினாரு. கொடியோட விளக்கம், கட்சியின் கொள்கை, அதோட நிர்வாகிகள் யார் யார் என்பதை இந்த ஒரு மாநாட்டில் தெரிவிக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதோட இந்த ஒரு மாநாடு செப்டம்பர் கடைசியா நடக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதோட இந்த ஒரு தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநில மாநாட்டிற்கு பல மாநில முதல்வர்களும் அதோட சில விஐபிகளுக்கும் அழைப்பு விடப்பட இருக்கிறது. இந்த ஒரு மாநாட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, டிஎம்கே ஏடிஎம்கேல இருந்த முன்னாள் எம்பி எம்எல்ஏக்கள்ல சில பேர் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியில சேரதா இருக்காங்க மாநாட்டில். அதோட உங்களுக்கே நல்லா தெரியும், விஜய் விலையில்லா உணவகம், விலையில்லா பயிலகம், விலையில்லா மருந்தகம்னு டிவிகே கட்சியினர் நிறைய செஞ்சிருக்காங்க. ஆனாலுமே அரசியல் ரீதியான ஒரு நகர்வு எப்ப ஏற்பட்டுச்சுனாக்கா, கடந்த ஆண்டு அம்பேத்கர் பிறந்த நாள் அன்று தமிழகத்தில் இருக்கும் அனைத்து அம்பேத்கர் சிலைகளுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்ய விஜய் அவர்கள் உத்தரவிட்டாரு. அரசியல் கட்சியினர் போல் பிரம்மாண்டமாக வாகன பேரணி செய்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஸோ இதனால தான் விக்கிரவாண்டியில மாநாடு நடத்துறதுக்கு முடிவு செஞ்சிருக்காங்க, ஒரு சென்டிமெண்டா இருக்கட்டும் சொல்லிட்டு. ஸோ அதோட விக்கிரவாண்டி பக்கத்திலேயே பாண்டிச்சேரி இருக்கிறதால தமிழக வெற்றி கழகத்துடைய செயலாளரான என் ஆனந்த் அவர்களுக்கு ஈஸியா இந்த ஒரு மாநாட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அரேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் விக்கிரவாண்டியில இந்த ஒரு மாநாடு நடக்கிறதுக்கு. சரி, ஓகே, நீங்க யார் எல்லாம் இந்த ஒரு மாநாட்டுக்கு போவீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜிடி சுந்தரேசன். தேங்க்யூ.